மலையாள படம் ஓடுதுன்னு நம்ம எல்லாம் பேசிக்கிறோம். ஆமா. எப்படி ஓடுது? அந்த மலையாள படத்த அவன் என்ன பண்றான்னா, முதல்ல கதை எழுதுறாங்க. கதை எழுதிட்டு, கதைக்கு தகுந்த மாரி நடிகர்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால மலையாள படம் ஓடுது. இங்க அப்படி இல்ல. நடிகர்கள் முதல்ல தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அந்த நடிகருக்கு தகுந்த மாரி இவங்க கதை எழுதுறாங்க. நீங்க நடிகருக்கு தகுந்த மாரி நீங்க கதை எழுதுனீங்கன்னு சொன்னா, எந்த காலத்திலயும் நீங்க சக்சஸ் குடுக்க மாட்டீங்க. இப்ப ஏன் பெர்சன்டேஜ் ஆஃப் சக்சஸ் தமிழ்ல குறைஞ்சு போச்சு? எல்லாம் புலம்புறோம். படம் ஓட மாட்டேங்குது, படம் ஓட மாட்டேங்குது. ஏன் ஓட மாட்டேங்குது? இந்த 10 ஹீரோ இருக்காங்க பார்த்தீங்களா? ரஜினி, கமல், விஜய், அஜித், ஆமா. சிம்பு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்கள வந்து ஸ்கிரீன்ல பில்டப் பண்ணி காட்டணும். கில்லி எதுக்காக ஓடுது? எல்லாம் அந்த கதை, அந்த ஒரு ஸ்பீடு. அதுதான். பொதுமக்கள் தான் இன்னைக்கு இந்த படத்துக்கு வர்றாங்க ஆமா. கில்லிக்கு. ஆச்சா, விஜய் ரசிகர்கள் மட்டும் ஓட்டிற முடியாது. கரெக்ட் தான். விஜய் ரசிகர்கள் மட்டும் படம் ஓட்டுறதுன்னு வச்சுப்போம்னா, விஜயோட எல்லா படம் ரிலீஸ் ஆகி ஓடணுமா இல்லையா? அது ஏன் ஓட நடக்கிறது இல்லையே. மாட்டேங்குது? ஆமா. பொதுமக்களுக்காக நீங்க படம் எடுங்க. நீங்க இப்ப பொதுமக்களுக்காக எடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த 10 நடிகர்களும் என்ன பண்றாங்கன்னா, பொதுமக்கள மறந்துடுறாங்க. ம். ரசிகர்கள் எந்திரத்த கை தட்டுவாங்க. அது இவங்க எண்ணம். ரசிகர்கள் ஒரு நாள் தான் சினிமாவுக்கு வருவாங்க. 2வது நாள் வரமாட்டாங்க.